friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Java collection frameworkல linked list தான் பார்க்க போறோம். Linked list அப்படின்றது வந்து one of the list implementation. நம்ம previous videosல other implementation ArrayList பத்தி டீடைலா பார்த்திருந்தோம். இந்த வீடியோல linked list வந்து டீடைலா பார்க்கலாம். Linked list பொறுத்தவரைக்கும் basically nodes வச்சு தான் linked list வந்து work ஆகும். ஒரு எலிமெண்ட் நம்ம ஆட் பண்றது ஒரு நோட் இருக்கும். அந்த நோட் வந்து எப்படி மத்த நோடோட வந்து லிங்க் ஆகுது அப்படின்றது தான் வந்து linked list. Linked listல வந்து two types இருக்கும், cyclic linked list and double linked list. Basically Java வந்து டிஃபால்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறது வந்து double linked list தான். இந்த linked list வந்து java.util பேக்கேஜ்ல இருக்கு. இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் அண்ட் டெஸ்டட். இத நம்ம எப்படி நம்ம ப்ரோகிராம்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் பேசிக்கலி நம்ம ப்ரோகிராம்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நோடுனா எப்படி இருக்கும், அந்த நோடு இன்னொரு நோடோட எப்படி வந்து லிங்க் ஆயிருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு பிரசன்டேஷன்ல பார்க்கலாம். அத பார்த்துட்டு ப்ரோகிராம்ல வந்து எப்படி யூஸ் பண்றதுலான்றதை வந்து டீடைலா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா linked list பத்தி ஓவராலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே फ्रेंड्स, இந்த பிரசன்டேஷன்ல linked listோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டீடைலா வந்து பார்க்கலாம். linked list பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா. இந்த டேட்டா அப்படின்றது வந்து நீங்க primitive data type ஆர் wrapper data typeனால வச்சுக்கலாம். ஃபைன். அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு பாயிண்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ப்ரீவியஸ் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணுறது. பேசிக்கலி இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருக்கிற நோடோட மெமரி லொக்கேஷன், இது வந்து இதுக்கு அடுத்து இருக்கிற நோடோட மெமரி லொக்கேஷன். இதுதான் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட். இது வந்து ரெண்டு டைரக்ஷன்லையும் வந்து நம்ம மற்ற எலமெண்ட்ஸை வந்து பாயிண்ட் பண்ணோம். ஓகே, உங்களுக்கு பேசிக்கலி இதுதான் வந்து ஒரு நோடு. நீங்கள் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கெண்டில் வந்து ஜாவா வந்து உங்களுக்கு இப்படி ஒரு நோடை வந்து கிரியேட் பண்ணும். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு 3 எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே டேட்டா அப்படின்றது இந்த நம்பர், இங்கே வந்து இன்டீஜரை வந்து நம்ம டேட்டாவை ஆட் பண்ணுறோம். இதே போல் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் என்ன, இல்லைன்னா ஸ்ட்ரிங் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஹெட் எலமெண்ட் அண்ட் டெயில் எலமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து ஹெட்ன்றது நத்திங் பட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன் த லிங்க் லிஸ்ட். டெயில் அப்படின்றது வந்து லாஸ்ட் எலமெண்ட் இன் த லிங்க் லிஸ்ட். இப்போ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா அதுக்கு ஒரு ப்ரீவியஸ் எலமெண்ட் வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் எலமெண்ட் வந்து இங்கே நல் அப்படின்னு இருக்கு. அதே போல் லாஸ்ட் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து இருக்காது. ஏன்னா அதுதான் வந்து லாஸ்ட் எலமெண்ட்னால அதோட நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல் அப்படின்னு இருக்கும். மற்றபடி இன்டர்மீடியேட்டாக ஆட் பண்ணுற எல்லா எலமெண்ட்டுக்கு வந்து ப்ரீவியஸும் இருக்கும், நெக்ஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த சினாரியோவில் 2க்கு வந்து ப்ரீவியஸ் எலமெண்ட் வந்து 1, இதுக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 3. அதே போல் இங்கே ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கோம். இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இதோட மெமரி லொக்கேஷன் தான் வந்து இருக்கும். ஃபைன். அந்த மெமரி லொக்கேஷன் தான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட மெமரி லொக்கேஷன் தான் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பேக் எண்டில் வந்து ஜாவா ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்துக்கிறோம், கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்துக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணோன்னா பேக் எண்டில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் தெரிஞ்சால் போதும். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிள் வந்து 4 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு நோடை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். அந்த நோடில் வந்து 4 அப்படின்ற டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நோடை வந்து நம்ம இந்த 2 வந்து ப்ரீவியஸ் ஆக்கிடுவோம், இந்த 3 வந்து நெக்ஸ்ட் ஆக்கிடுவோம். அதுதான் வந்து இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா. சப்போஸ் இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம இங்கே ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட்டை வந்து இதோட நெக்ஸ்ட்டாக மாற்றிடுவோம். இந்த 3 வந்து இதோட நெக்ஸ்ட்டாக மாற்றிடுவோம். அதே போல் இந்த 1 வந்து இதோட ப்ரீவியஸாக மாற்றிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். பேசிக்கலி கம்பேர்ட் டு ArrayList, லிங்க் லிஸ்ட்டில் வந்து இன்சர்ஷன் டெலிஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆப்ரேஷன்ஸாக இருக்கும். பட் இன்கேஸ் ஆஃப் நீங்கள் ArrayListல வந்து எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்டையர் அரேயை வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். இதில் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ArrayListல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ArrayList வந்து நீங்கள் சீக்வன்ஸாக தான் இருக்கனால உங்களுக்கு வந்து ArrayListல ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆட் பண்ணுறது, லாஸ்ட்டாக எலமெண்ட் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கன்சூமிங் ப்ராசஸ் இன்டர்னலி. பட் இங்கே வந்து லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஈஸி. பிகாஸ் லிஸ்ட்டு வந்து ஒரு நோடை வந்து இட்ஸ் அ பொசிஷன் தால பண்ணுது. அதனால் வந்து லிஸ்ட்டில் வந்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து addFirst நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நியூ ஸ்டூடெண்ட் நான் வந்து 5 அப்படின்னு போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து addFirst வந்து போடுறேன். addFirst இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன். அதே போல் இதில் addLastம் இருக்குது. you can add last எலமெண்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா addLast
ஃபைன். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக வந்து ஒன்று ஆட் பண்ணுறோம், வெரி லாஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலமெண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த எலமெண்ட் தான் வந்து ஹெட் எலமெண்ட்டாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு இது ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சதீஷ் அப்படின்ற எலமெண்ட் வந்து ஹெட் எலமெண்ட் ஆயிரும். அதே போல் இங்கே இது சுனில் தான் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஆட் லாஸ்ட் பண்ணுறதுனால செந்தில் வந்து லாஸ்ட் எலமெண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ நீங்கள் இந்த எலமெண்ட்டை சதீஷ் எலமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை வந்து இந்த கருப்பு எலமெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டாக மாற்றிட்டு இதை வந்து ஹெட் எலமெண்ட் ஆகிரும். இந்த ஹெட் எலமெண்ட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் இருக்காது. அதே போல் இதை வந்து டெய்ல் எலமெண்ட் ஆகிரும். இந்த டெய்ல் எலமெண்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் இருக்காது. அது வந்து இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் லிங்க் லிஸ்ட். ஃபைன். இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு வந்து சதீஷாக இருக்கணும், லாஸ்ட் எலமெண்ட் வந்து செந்திலாக இருக்கணும். ஸோ அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோடது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து சதீஷ் ஆயிடுச்சு, லாஸ்ட் எலமெண்ட் வந்து செந்தில் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கலி நம்ம வந்து வெரி லெஸ் எலமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய டைம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் நீங்கள் thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறப்ப தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் எலமெண்ட்டு லிஸ்ட்டில் அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கும் லிங்க் லிஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இதே போல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ரிமூவ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து நம்மகிட்ட ரிமூவ் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதே போல் லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரிமூவ் லாஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஆட் ஃபர்ஸ்ட்டு ஆட் லாஸ்ட் மாதிரியே தான். ரிமூவ் ஃபர்ஸ்ட்டு சிமிலர், நம்ம பண்ணது அப்படியே ரிவர்ஸ் தான் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ண சதீஷை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதே போல் லாஸ்ட் ஆட் பண்ண செந்திலையும் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்மளோடது வந்து கருப்பு, சூர்யா, சுனில் இந்த 3 எலமெண்ட்டு தான் ரீட்டைன் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஃபைன். இப்போ நான் ரன் பண்ணி பார்த்துடலாம். பேசிக்கலி நம்ம ஆட் பண்ண 2 எலமெண்ட் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சதீஷ் அண்ட் செந்தில் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு, கருப்பு, சூர்யா, சுனில் மட்டும்தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பேசிக்கலி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறது பார்த்துட்டோம். செட் பண்ணுறது இட்ஸ் நத்திங் பட் அப்டேட்டிங் த ஆப்ஜெக்ட். அதே போல் ஆட் ஃபர்ஸ்ட் ஆட் லாஸ்ட் பார்த்தோம். அதே போல் ரிமூவ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் லாஸ்ட் பார்த்தோம். அதே போல் ரிமூவ் இப்போ ஆடு வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் ஆடில் நம்ம ஆடில் வந்து லைக் நம்ம இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், எந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 0, 1, 2 இருக்குது. நான் வந்து 0, 1, 2 இருக்குது. நான் தேர்ட் இண்டெக்ஸாக வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா தேர்ட் போட்டுட்டு நியூ ஸ்டூடெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணுறது. ஃபைன். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம 4th எலமெண்ட்டும் வந்து லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4th எலமெண்ட் வந்து லிஸ்ட்டில் ஆட் ஆகிருச்சு. நம்ம இண்டெக்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற இண்டெக்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா யூ நீட் டு கோ ஃபார் தி செட் ஆப்ரேஷன். ஃபைன். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற இண்டெக்ஸுக்கு வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிட்டோம். இதே போல் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாட் ரிமூவ். இந்த ரிமூவ் வந்து நிறைய வேஸில் நீங்கள் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா பர்டிகுலர் எலமெண்ட் வச்சு ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா ரிமூவ் ஆலில் வந்து கலெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் லிஸ்ட் கிளாஸை போய் பார்த்தீங்கன்னா அதோட ஜாவா டாக்கில் இன்னும் நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். நான் சொல்கிறதுல வந்து வெரி பேசிக் திங்ஸ், ஒரு கெட் ஸ்டார்டட் வித் திஸ் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த சாமின்ற ஆப்ஜெக்டை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 எலமெண்ட் ரீட்டைன் ஆகும், இந்த எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்களோட இது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும், இது செகண்ட் எலமெண்ட், அடுத்து வந்து உங்களுக்கு இது வந்து தேர்ட் எலமெண்ட்டாக இருக்கும். 1, 2, 3. ஸோ இந்த செகண்ட் எலமெண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம்னா லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டும் இந்த லாஸ்ட் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, கருப்பு, சுனில் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம செகண்ட் எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். நீங்கள் இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்ஜெக்ட் யூ கேன் யூஸ் இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கவர் பண்ண நினச்சது இதுதான். ஒரு பேசிக்கலி லிங்க் லிஸ்ட்னால் என்ன, அதோட இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஹை லெவலில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு லிஸ்ட்டில் வந்து இந்த இதில் எப்படி
ஒரு லிங்க் லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அதே போல் வந்து எப்படி ஒரு எலமெண்ட்டை வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸில் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதை வந்து பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்குரிய கோடை வந்து நம்ம கிட்ஹப் நம்ம சேனலுக்குரிய கிட்ஹப் ரெபாசிட்டரியில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை வந்து நான் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எரர் வருது, எக்ஸப்ஷன் வருது, இல்லை டவுட் வருதுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து வீக்லி வந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோ வந்து போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.